நம்ம மல்லியும், விஜயும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது நம்ம வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ வந்து இப்ப பிறக்க போகுது. இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வந்துட்டு ஏற்கனவே மல்லி மேல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமா சேர்த்து தான். அதாவது இப்போ அந்த மேடம் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க வந்த டைம்ல இவங்க எல்லாம் எவ்ளோ ஆட்டம் போட்டாங்க. அவங்களலாம் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இப்போ வெளிய நம்ம வெண்பா, அது மட்டும் இல்லாம மல்லி, நம்ம விஜய் 3 பேருமே அவுட்டிங் போலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு அவங்களோட விஷயத்த வந்து இப்போ மிக பெருசா வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸ்ல வந்து நம்ம விஜய் வந்து மாட்டிக்கிறாரு. அந்த மாரி தான் வந்து இப்ப எல்லாமே ரொம்பவே வந்து தப்பு தப்பா போய்க்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மல்லியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுனா கூட கேட்டுடுறோம். அவங்களுக்கு என்ன செலவோ வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய வந்து அங்க இருந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதாவது இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்து நம்ம அ இவங்க 2 பேரும் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சு தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம வந்து நம்ம விஜய் வந்து அங்கருந்து அவுட்டிங் போற ஒரு பிளான் வந்து கேன்சல் ஆகுது. ஆனாலும் வந்து இங்கருந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி கிளம்புறாங்க. ஆனா, அதுக்குள்ளவே நம்ம மல்லி வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்றது எல்லாமே ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கப்படுது. அதே மாதிரி இங்க போட்டிருக்க கேஸ்ல இருந்து எல்லாமே வந்து பொய்யான ஒரு கேஸ் தான் அப்படின்ற ஒண்ணையும் வந்து இப்போ தெரியப்படுத்துறாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி தான். அன்னபூர்ணி மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரும் போட்ட பிளான் எல்லாத்தையுமே வந்து முறியடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு எல்லாத்தையுமே தெளிவா புரியவும் வைக்கிறாங்க. இந்த மாரி தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. இங்க மல்லி வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாரி வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது இப்போ மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. இத்தன நாளா வந்து மல்லிய நம்ம தப்பா நினைச்சுட்டு இருந்திருக்கோம். மல்லிய வந்து தப்பாவே வந்து பேசிட்டு இருந்திருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட இப்போ இந்த ராஜேஸ்வரிய உண்டு இல்லன்னு பண்றாங்க. ஏன்னா ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து எங்கள வெளிய போக விடாம தடுக்கிறது. நாங்க போயிட்டு ஒரு 5 நாள் வந்து வெளிய ஒரு ரெசார்ட்ல வந்து ஸ்டே பண்ண தான் போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய், மல்லிய அதாவது நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா 2 பேரையும் கூட்டிட்டு இங்கிருந்து வந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு ஏற்கனவே ரொம்பவே மனதளவுல மல்லி மேல வந்து அதாவது ரொம்ப கோவப்பட்டு பேசுறதுனால, இப்ப ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. கடைசியில மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் வந்து உன்ன எப்பவுமே தப்பாவே நினைச்சிட்டு இருந்துட்டேன். இதுக்கு மேல வந்து இப்படி தப்பா நினைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் தான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி மன்னிப்பு வந்து நம்ம விஜய் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நீங்க எதுக்காக விஜய் சார் மன்னிப்பு கேட்கிறீங்க? எல்லாத்துக்குமே காரணம் உங்க அக்காவும், உங்க அக்கா பொண்ணும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல வந்து அ அது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு, என் மேல வந்து நம்பிக்கை இல்லாம வந்து நீங்க போயிட்டீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து நம்ம மல்லிய வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேல வந்து உன்ன நான் நம்புறத தவிர வேற எதையுமே பண்ண மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் நீ தப்பே பண்ணியிருந்தாலுமே கூட நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னா, கண்டிப்பா நான் நம்பவே மாட்டேன் மல்லி. என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாரி சொல்லி மன்னிப்புலாம் வந்து கேட்டுறாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளும் அதாவது ஏற்கனவே நம்ம மல்லியோட மனசுக்குள்ள காதல் இருந்துட்டு இருக்கிறது உண்ம. நம்ம விஜயோட மனசுக்குள்ள மட்டும் அப்ப காதல் இல்லையா அப்படின்னு கேட்டா, அவங்களோட மனசுக்குள்ளயும் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய்க்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காதல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மலர ஆரம்பிக்குது. அதே மாதிரி வெண்பாவும் வந்து இப்போ அந்த ஒரு டைம்ல வெளிய வந்து விளையாடலாம் அப்படின்ற மாரி வந்து போயிருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் வந்து கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகி, அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்றாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து யாராலயுமே பிரிக்க முடியாது. இந்த ராஜசூரியும், ரஞ்சிதாவும் எவ்வளோ பெரிய பிளான்லாம் போட்டாங்க நம்ம விஜய்யும், மல்லியும் பிரிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நம்ம மல்லியும், விஜயும் வந்து ஒண்ணு சேர்ந்து அடுத்ததா வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ வந்து பெத்து குடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து யாரு நெனச்சாலும் சரி, இந்த ராஜேஸ்வரி வந்து குட்டி காரணமே போட்டாலும் சரி, கண்டிப்பா எதுவுமே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அப்படியே வந்து நம்ம சேனலுக்கு வந்து கீழ அதாவது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.